வணக்கம். 12/6/2026 வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம். ஸ்ரீ பராபவரிடத்திலே வைகாசி மாதத்தில் 29ஆம் நாள் இன்று உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது என்கிற இளவேனை காலத்திலே ரிஷப மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையின் துவாதசி மாலை 4:27 வரை, பின்பு திரையோதசி திதி. அஸ்வினி நட்சத்திரம் காலை 3:08 வரைக்கும் மேஷராசியிலே, பின்பு பரணி நட்சத்திரம். பிரதோஷ நாள் இன்றைக்கு. எல்லா விதத்திலும் சிவனின் வழிபாடு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயை வாங்கி சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகத்துக்கு கொடுக்க அபிஷேக பிரியனான இந்த சிவனினால் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். அதனால சங்கரங்கோவில் கோமதி அம்மனின் தங்க பாவாடை தரிசனத்துக்கும் இன்னைக்கு தயாராகலாம். 9:10 ராவு காலம், 4:05 நல்ல நேரம், 10:12 ராவு காலம், 7:09 குளிகை நேரம், 3:04 யமகண்டம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். 28 வினாழிகள் இருக்கக்கூடிய ரிஷபராசியில சூரியன். 5:52 சூரியன் உதய நேரம். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். சூரியன் ரிஷபராசியிலே, புதன் தனித்து மிதுன ராசியிலே, சுக்கிரன் குருவுடன் சேர்க்கை கடகராசியிலே, மேஷம் ராசியிலே செவ்வாய் ஆட்சி, சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, மீன ராசியிலே சனி, மேஷ ராசியிலே சனியுடன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார் சந்திரன். இந்த பரணி அப்படின்னா அடுப்புன்னு அர்த்தம். முக்கோண வடிவு அப்படின்னு சொல்லுவோம். நல்ல மனத்தை கொண்டு ட்ரைபாட்ரியேட், ஒருத்தர் வெளிப்படையான தன்மையை கொண்டு வரக்கூடியது, ஆர்வம் கொண்டு வரக்கூடியது, சுயமரியாதையை கொடுக்கக்கூடியது, வேகமாக செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்லாம் இருக்கு. இப்ப இருக்கிறதுனால இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்க. மேஷராசி நண்பர்களே, தற்பெருமையை பேசிக்கொள்ளக்கூடிய எண்ணத்தை இன்னைக்கு நிறைய வளர்க்கக்கூடியதாக சந்திரன் இருக்கும். எங்க வீட்டுல அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், நாங்க அப்பெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை, என்னோட வச்சிங்கன்னா அப்படின்னு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி பாஸ்ட்டை கொண்டு ஓடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அது ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாகவும் இருக்கும். 2-5 என்ற அதிர்ஷ்ட இனம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, சுகமான நாள், திருப்தியா இருக்க போது. பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை வழிபடுவது மேலும் திருப்தியை அதிகப்படுத்தும். காலையிலேயே இன்னைக்கு என்ன பண்ணுங்க, சிவ வழிபாட்டுக்கான சோத்திரங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருங்க. பாடல்கள், சிவ வழிபாடு பாடல்கள் கேசட்லாம் போட்டு கேட்டுட்டு நல்ல மனசோட இன்னைக்கு காரியங்கள்லாம் செய்யுங்க. 3-5 என்ற அதிர்ஷ்ட என் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட புதனை உங்க ராசிக்குள்ளே வச்சு கொண்டு இருக்கிற நீங்க வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு வரக்கூடிய சுக்கிர ஓரையில காலையில நீங்க என்ன பண்ணுங்க, கிடுகிடுன்னு எழுந்துட்டு சிவனின் வழிபாட்டை வச்சுக்கோ. காலையில சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாயங்கால வேலையில பிரதோஷம், அதனால இன்னைக்கு நல்லா பண்ணீங்கன்னா பண வரவு எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு நிறைவான நாளில் நீங்க இருக்க போறீங்க. நல்ல மனசோட வெளிப்படைத்தன்மையுடன் பழகக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் இன்னைக்கு வெற்றி தரும். உங்களை பற்றின அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட நிறைய காரியங்கள் நீங்கள் நிறைய செய்ய போறீங்க. 4-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவனின் அனுகிரகமும் இன்றைக்கு இருக்கும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, வெற்றிக்கான நாள் இன்று. 12ஆம் இடத்துக்குரியவர் இந்த சந்திர பகவான் உங்க ராசியின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ள போறார். பார்க்கிற பார்வை முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போறார். அதனால நிறைய காரியங்கள் ஜெயம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நன்மையை தரக்கூடிய நாள் இன்று. குடும்பத்திலே நல்ல சுப நிகழ்வுகள் உண்டு. 9-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, மேன்மையான நாள். அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. 2 பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஆனாலும் இன்னைக்கு இந்த கிருஷ்ணபக்ஷத்தின் துவாதசி அப்படிங்கிறதுனாலையும் அது பின்னாடி திரையோதசி வரதுனாலையும் சிவனை வழிபட போது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதனால இன்னைக்கு சிவ வழிபாட்டை செய்யுங்கள்.
வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, செலவுக்கான நாள் அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். எப்படிப்பட்ட செலவு? சுப செலவு. தொழிலுக்குரியவர் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறது உங்களுடைய ராசியின் நேரா உட்கார்ந்துருக்காரு. களத்திரத்துக்குடைய தொழில் ரிலேட்டடான செலவுகள், தொழில் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். எதையும் ஆர்வத்தோட கத்துக்கணுன்றதுனால செலவு. டியூஷன் போறது, புதுசா எதனா கிளாஸுக்கு போறாங்க, அது விஷயமா செலவு அப்படின்லாம் இன்னைக்கு நடக்கும். 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்க ராசியின் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பது மகிழ்ச்சியை தந்தாலும், அங்கே செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே புரிதலிலே சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிப்படை தன்மையுடன் மனசுல எதுவுமே வச்சுக்காம கேட்டு தெளிவுபட்டு கொண்டீங்கன்னா நல்லது. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இன்னைக்கு நாள் நன்மையாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் இன்றைய நாளிலே உங்க ராசி 4ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்துக்குள்ள உள்ள வரார். அதனால காரியங்கள் எல்லாம் சில விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. செவ்வாயுடன் சேர்ந்ததுனால துணிச்சலா சில காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இன்னைக்கு இருக்கு. பரணி நட்சத்திரம் உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடியதா இருக்கிறது. களத்தோட சுகங்களும் உண்டு. 2, 8 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. தாமதமாக பல காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் நிதானமாக இருப்பது நல்லது. ஆஃபீஸ்க்கெலாம் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி போயிடுங்க. வேலையை சற்று கொஞ்சம் வேகமாக முடிக்க ட்ரை பண்ணுங்க. எதையும் அப்புறம் பார்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இதனால் வரக்கூடிய கஷ்டங்களையும் நீங்கள் தான் தாங்க போகிறீங்க. நல்ல மனசு கொண்ட உங்களுக்கு எந்த விதத்திலும் கன்ஃபியூஷன் வராமல் நிதானமாக பண்ணீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரதோஷநாதனே பிரதோஷ வேலையிலே வழிபடுவது, சிவனை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்திலே சுக்கிரனின் சாரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். சுக்கிரன் உங்களுடைய ராசியினுடைய 6ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தாலே மனதிலே கவலை கொடுப்பார். எந்த நிலையும் புரியாத இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் காலையிலேருந்து சிவன் வழிபாடு மைண்ட் வச்சுக்கோங்க. வெற்றி உண்டு. 9, 4 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, கொஞ்சம் அந்த அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே வேகத்துக்கே உரியன செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து கூடியது இந்த 5ஆம் இடத்துக்காரர். 5ஆம் இடம்னாலே காரியத்தை மெதுவாசின்னு சொல்லும். வேகம் விவேகம் அல்லன்னு இருக்கும். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் அசத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கொடுக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 8, 7 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.